ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சட்னி செஞ்சோன்னா இட்லியும் காலி ஆகிடும், அதே மாதிரி சட்னியும் காலி ஆகிடும். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, தக்காளி 1 போதும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வதக்கிறத பார்த்துடலாமா? அடுப்பில் ஒரு வானல் சூடானது, தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஓரளவு நல்லா வெங்காயம் வதங்கி வரப்பயே நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் சேர்க்கலாம், அது வெடிக்கும். அதனால் வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறப்ப வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியோட அளவு கம்மியாக தான் எடுத்திருக்கோம். வெங்காயம் தான் நம்ம அதிகமாக எடுத்திருக்கோம். இது வெங்காய சட்னி, அதனால் வெங்காயம் தான் நம்ம அதிகமாக எடுத்திருக்கோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா இது மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்க்குறப்ப சட்னி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலை சேர்க்காம கூட நம்ம இந்த சட்னி செய்யலாம். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை மாதிரி நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தாளிப்பை இது கூட சேர்த்துட வேண்டியதான். தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறம் இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறத பார்த்துடலாம். அதே வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானது, கடுகு, உளுத்தம் பருப்பு, இது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கோம். வேறு எதுவும் பெருங்காய பொடி அப்படி இப்படின்னு எதுவும் தேவையில்லை. இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால நம்ம பெருங்காயம் யூஸ் பண்ண வேண்டாம், டேஸ்ட்டை மாற்றிடும். அவ்வளோதான். இதுதான் நம்ம சட்னி கூட சேர்த்துருந்தோம். இப்போ பாருங்கள், சட்னிக்கு நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரசாரமான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.